இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். DMK promised to create grain warehouses, but today farmers are searching for these warehouses which are nowhere to be found. Similarly, remember that DMK had promised big increase in MSP for paddy. Farmers are asking, what happened to these promises? Illegal sand mining is destroying rivers and threatening the environment. Yet, those responsible for it continue to enjoy protection of DMK. நண்பர்களே, தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கு டெல்டா பகுதி விவசாயிகள் தான் முதுகெலும்பாக இருக்கின்றார்கள். நியாயமான விலைகள், நல்ல வசதிகள், நவீன சேமிப்பு கட்டமைப்பு ஆகியவற்றுக்கு உரித்தானவர்கள் அவர்கள். தானிய சேமிப்பு கிடங்குகளை உருவாக்குவோம் என்பதே திமுகவின் வாக்குறுதியாக இருந்தது. ஆனால் இன்றோ விவசாயிகள் எல்லாம் இந்த சேமிப்பு கிடங்குகள் எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. இதே போல நெல்லுக்கு கொடுக்கப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிக அளவில் உயர்த்தப்படும் என்று திமுக வாக்களித்தார்களே, நினைவிருக்கிறதா? நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்த அந்த வாக்குறுதிகள் என்னானது என்று விவசாயிகள் கேட்கின்றார்கள். சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதால் ஆறுகள் நாசமாகின்றன, சுற்றுச்சூழலுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது. ஆனாலும் இவற்றுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு திமுகவின் பாதுகாப்பு கவசம் இருக்கின்றது.